ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் சாண்ட்விட்ஜுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப சீஸியாக நல்லா இருக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு வந்து நமக்கு ப்ரெட்டு, சீஸு, பட்டர் இது இருந்தாலே போதும். கார்லிக் அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், நமக்கு சட்டுன்னு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தீயில வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நல்லா ஃபுல்லாக வந்து கலர் மாறிடணும், அந்தளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ ஸ்கின்னு வந்து நல்லா பிளாக்காக வந்துடணும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ளுக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற விட்டு நம்ம வந்து இதில் இருக்கிற பூண்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்படி கையில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க, ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும். இப்போ வந்து இது பூண்டு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம பட்ரு சேர்த்துக்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா கலக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. மிளகாயை வந்து ஒன்றும் பாதியமாக நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வச்சு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க, அதில் பட்ரு சேர்த்துக்கோங்க. பட்ரு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இதில் போட்டு எடுத்துக்குவோம். ஒன் சைடு வந்து நல்லா வெந்து விட்டு நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ரு வந்து இந்த பக்கமும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு 2 பக்கம் வெந்து வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டுருவோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் பேஸ்ட் இருக்குங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இதில் தடவி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீஸ் வந்து நம்ம நல்லா இது பண்ணி எடுத்துக்க போகிறோம், கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். துருவி எடுத்துக்கலாங்க, சீஸை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இதில் மேலே இப்படி போட்டு விட்டுக்கோங்க. எந்தளவுக்கு சீஸ் போடுறோமோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். சீஸ் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க கம்ப்ளீட்டாக. இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். 5 மினிட்ஸ் குக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ வந்து சாண்ட்விட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீஸியாக தெரியும். நான் இன்னுமே கொஞ்சம் சீஸ் போட்டிருந்தேன்னா நல்லா நூலாட்டை இழுக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக வரும். ஓகே, இதுவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு.
சூப்பராக இருக்குங்க. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இது மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்டான சாண்ட்விச் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.